அண்ணன் உரையாற்றிய ஈழத்தமிழ் முன்னணி தென்காசி மாவட்ட செயலர் அண்ணன் உறுப்பினர் அவர்களுக்கு நன்றி. அடுத்ததாக நாம் தமிழகத்தினுடைய மாநில கொள்கை பரப்பு செயலாளர் மாத்தோர் தங்கவேல் அவர்கள் அண்ணன் உரையாற்றுவார். தென்காசி வாழ் என் மண்ணை தாய் தமிழ் உறவுகளே, நான்கு கட்சியின் தென்காசி மாவட்ட மகளிர் வாசலை நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கான கொடுமைகளை எதிர்த்தும் அந்த தங்கை ஸ்ரீமதியின் இறப்புக்கு நீதி கேட்டும் போராடி கொண்டிருக்கிறோம். இந்த போராட்டத்திற்கு முன்னின்று நடாத்திக் கொண்டிருக்கிற என் அருமை சகோதரிகளுக்கும் அவர்களோடு தொழிலோடு போராட இருக்கிற என் உடன் பிறந்தார்களுக்கும் அனுமதி கொடுத்து பாதுகாப்பு பணியில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிற காவல்துறை அன்பர்களுக்கும் ஒரு புரட்சிகரமான வழக்கத்தை தெளிவுபடுத்திக் கொள்கிறோம். நீதி கேட்டு எரித்த வரலாறு எண்ணில் உண்டு, நீதி கேட்டு எரிந்து போன வரலாறு எண்ணில் உண்டு, நீதி கேட்டு எரித்த வரலாறு எண்ணில் உண்டு, நீதி கேட்டு எரிந்து போன வரலாறு எண்ணில் உண்டு. நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து என் முப்பாட்டான் கண்ணகி, நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்து என் முப்பாட்டான் கண்ணகி, நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிட ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கோடி. நீதி கேட்டு எரித்தவள் சங்க காலத்தில் என் முப்பாட்டான் கண்ணகி, நீதி கேட்டு எரிந்து போனவள் திராவிட ஆட்சி காலத்தில் என் தங்கை செங்கோடி. முன்னவள் மூட்டிய தீ என்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை, முன்னவள் மூட்டிய தீ என்னும் முற்றுமுழுதாய் அணைந்து போய்விடவில்லை. அரசியல் களத்திலே அப்படியே இருக்கிறது, சீமான் என்ற பெருநெருப்பாய் அப்படியே இருக்கிறது. அந்த சீமான் என்ற பெருநெருப்பில் கண்ணுகளாய் கடந்து கொண்டிருக்கிற நாம் தமிழர் கட்சியின் மகளிர் வாசலை சேர்ந்த என் உடன் வந்தார்களே, அருமை சகோதரிகளே, என் உடன் வந்தார்கள், உங்கள் அனைவருக்கும் வணக்கம். ஒரு நீதிக்கான போராட்டம் இந்த நிலத்தில் இப்போது மட்டுமல்ல, 2019 கடைசியில் ஒரு நிறுவனம் ஒரு ஆய்வறிக்கை நடத்துகிறது. எப்படி உலகம் முழுமைக்கும் ஒரு ஆய்வறிக்கை, சாய்கல் என்ற ஒரு தனியார் நிறுவனம், அவன் உலகம் முழுமைக்கும் அந்த நிறுவனத்தில் ஒரு கருத்தரங்கு நடத்துகிற பொழுது உலகத்தில் பெண்களை பாதுகாப்பாக வாழ முடியாத நாட்டில் 10 நாடுகளை பட்டியலிடுகிறார். 10 நாடுகளை பட்டியலிடுகிறார். அதில் 10வது இடத்தில் இருப்பது அமெரிக்கா, 9வது இடத்தில் இருக்கிறது நைஜீரியா, 8வது இடத்தில் இருப்பது ஏமன், 7வது இடத்தில் இருப்பது சிரியா என்று கிட்டத்தட்ட ஒரு 10 நாடுகளை, சவுதி அரேபியா, பாகிஸ்தான் 6வது இடம், 5வது இடம் சோமாலியா என்று கிட்டத்தட்ட 10 நாடுகளை வரையறுத்து கடைசியில் 1வது இடத்தில் இருந்த நாட்டை பதிவிடுகிறார். உலகத்தில் பெண்களை பாதுகாப்பாக வாழ முடியாத நாட்டில் முதல் இடத்தில் இருப்பது எமது உடன் மறந்தார்களே, எத்தனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருக்கிற எமது தாய் தமிழ் உறவுகளே, இந்த மொழிவாளி நிலையில் எங்கே கேட்கிறதோ அங்கிருந்து சமன்படுத்திக் கொண்டிருக்கிற எமது மாற்று கட்சியை சேர்ந்த உடன் மறந்தார்களே, பெண்களை பாதுகாப்பாக வாழ முடியாத நாட்டில் முதல் இடத்தில் இருப்பது இந்தியா. நாம் வாழ்கிற இந்த இந்தியாவில் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத நாட்டில் முதல் இடத்தில் இருக்கிறோம். கேவலம். இந்த நாட்டில் தான் என்னை பெற்றால் என் தாய், இதே நாட்டில் தான் நான் ஒரு பெண் பிள்ளையை பெற்றிருக்கிறேன், இதே நாட்டில் தான் என்னோடு என் சகோதரிகள் பிறந்திருக்கிறார்கள், இதே நாட்டில் தான் நாங்கள் போராடி கொண்டிருக்கிறோம். புரிந்து கொள்ளலாம், இது அரசியல் போராட்டம் அல்ல. உலகம் முழுமைக்கும் பெண்கள் பாதுகாப்பாக வாழ முடியாத இந்தியா முதலிடம் என்றால் இந்தியா
இந்தியாவில் 15 நிமிடத்திற்கு ஒரு பெண் குழந்தை படுகொலை செய்யப்படுகிறது. 15 நிமிடத்திற்கு. இப்போது என் சகோதரி பேசினார்களே, இந்த இடைவேளையில் எங்கோ ஒரு மூலையில் ஒரு பெண் குழந்தை பாலியல் வன்முறை செய்யப்பட்டு கொல்லப்படுகிறது. இது ஆய்வறிக்கை. அதுவும் இந்தியாவில் வட மாநிலங்களில் கிட்டத்தட்ட 8 மாநிலங்களில் 180 வழக்குகள். மகாராஷ்டிரம், ஒடிசா, மும்பை, கல்கத்தா போன்ற ஒரு 8 மாநிலங்களில் 80 வழக்குகள், குற்ற வழக்குகளில் அது பாலியல் பெண் சிசுக்களை கொல்லப்பட்டதாகத்தான் வழக்கு. எப்போ? 2019, 3 ஆண்டுகள் தான் ஆச்சு. தமிழ்நாட்டில் காலூன்ற துடிக்கிறோம். இப்போது ஆட்சி அமைத்து விடுவார்கள் மாநிலங்களா. அங்கே கூட்டம் போடுகிறது, இங்கே ஆர்ப்பாட்டம் போடுகிறது, எங்கு பார்த்தாலும் தாமரை கொடி பறக்கிறது. யானை வரும் முன்னே மணி யோசனை, யானை வரும் பின்னே மணி யோசனை முன்னே. இந்த 3 ஆண்டுகள் இந்த நிலத்தில் எத்தனை பாலியல் வன்கொடுமை நடக்கிறது, எத்தனை பெண்களுக்கு எதிரான அநீதிகள் நடக்கிறது. புரிந்துணரும். வட மாநிலத்தில் 8 மாநிலம் நடக்கிறது என்றால் இங்கே அதை விட நடந்து கொண்டிருக்கிறது. எத்தனை கேவலவர்களுக்கு அரசியலை நம் முன்னே நிலத்து காண்கிறார்கள். ஒரு சிறுவதி என்ற தங்கை, அதற்கு முன்பாக நேற்று கூட ஒரு மாணவி, 12ஆம் வகுப்பு மாணவி, அதுவும் திமுக அமைச்சர் பள்ளியில் தொடர்ச்சியாக தினந்தோறும் நடந்து கொண்டிருக்கிறது. ஆனால் அரசியல் செய்து கொண்டிருக்கிறது ஒரு அமைச்சர், ஒரு மெத்த படித்த மேதாவி அமைச்சர், ஒரு ஆளுங்கட்சியின் அதிகாரத்தை கையில் வைத்திருக்கிறார். என்ன சொன்னால் தெரியுமா? இரங்கல் சொன்னால் பரவாயில்லை, ஒரே ஒரு குழந்தைக்காக எத்தனை பேர் போராட்டம், ஒரு குழந்தைக்காக எத்தனை குழந்தைகள் பாதிக்கப்படுகிறார்கள், ஒரு குழந்தைக்காக அந்த பள்ளிக்கூடம் சூறையாடப்பட்டது நியாயமா, ஒரு குழந்தைக்காக ஏன் இத்தனை என்று ஒரு குழந்தை என்று அவர்கள் தொடர்ச்சியாக அந்த போராட்டத்தை கொச்சப்படுத்துகிறார்கள். ஆனா பரதேசி பன்னாடர் நாயர் ஒரு குழந்தை இல்லையா, ஒரு குழந்தை அல்ல, தொடர்ச்சியாக தினந்தோறும் நடக்கிறது. நடந்திருக்கு, நாளைக்கு நடக்காத உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? நடக்கா இல்லையா? அப்ப நான் என்ன கேட்கிறேன், ஒரு குழந்தைக்காக, ஒரு குடும்பத்திற்காக, ஒரு கலைஞருக்காக அந்த நாடு, ஒரு ஸ்டாலினுக்காக அந்த நாடு, ஒற்றை குடும்பத்திற்காக என் ஒட்டுமொத்த இனத்தையும் கொன்றளித்துக் கொண்டிருக்கிறார்களா? ஒட்டுமொத்த ஒரு கலைஞர் குடும்பத்திற்காக 8 கோடி தமிழர்கள் போராடி கொண்டிருக்கிறோம். ஒரே ஒரு குடும்பம், ஒரு குடும்பத்திற்காக திராவிட முன்னேற்ற கழகம் என்று ஒரு குடும்பத்திற்காக, ஐயா தலைவர் பெருமக்கிறார் ஒரு தலைவருக்காக, ஸ்டாலின் என்று ஒரு முதலமைச்சருக்காக ஒட்டுமொத்த தமிழகமும் போராடி கொண்டிருக்கிறதா இல்லையா? எப்படி பார்ப்பது? நாங்கள் பெண் குழந்தைகளை பெற்றவர்கள் இந்த நேரத்தில் போராடி கொண்டிருக்கிறோமா இல்லையா? இது அரசியல் நீங்கள் செய்வது எத்தனை கேடுகட்ட செயல். அதிகாரம் இருக்கிறது, காவல்துறை அதிகாரம். ஒரு 3 ஆண்டுகளுக்கு முன்பு ஒரு பெரும் துயர சம்பவம் ஏற்கனவே எதிர்க்கிறோம், அதுக்கு கண்டனம் தெரிவித்தோம், அதை ஆதரிக்கல. ஒரு காவல்துறை அதிகாரியை ஆடு திருட சென்றதாக படித்த மாணவர்கள் மீது கைது செய்யப்பட்டு வழக்கு செய்யப்பட்டது. அவர்கள் ஆடு திருட போனால் அந்த விபத்தில் அந்த துரட்டியை வைத்து அந்த காவல்துறை விடுதலை செய்யப்படுகிறார். உடனே மன்னர் பத்திரிகையில் ஆடு திருட சென்ற மாணவர்கள், ஆடு திருட சென்றார்கள், கைது வழக்கு. சரி, என்ன கேட்கிறோம்னா, உடனே காவல்துறை ஐயா செயலர் மறுநாளே அறிவிக்கிறார், இனிமேல் இரவு நேர ரோந்துகளில் காவல்துறைகள் துப்பாக்கிகளை பயன்படுத்திக் கொள்ளலாம் தற்காப்புக்காக அறிவித்திருக்கிறது. ஒரே ஒரு காவல்துறை அது ஆடு சென்ற ஒரு சிறுவனால் படுகொலை செய்யப்பட்ட உடனேயே அவர்களுக்கு துப்பாக்கியை கொடுக்கிறார், உரிமையை கொடுக்கிறது. நாங்கள் கேட்பது தெரியுமா? இந்த இடத்தில் நாங்கள் எல்லாருமே ஆடு திருடர்கள், களவாணிகள், போக்கிரிகள், கஞ்சா விற்பவர்கள், சாராய விற்பவர்கள், பெண்களை பாலியல் வன்முறை செய்வர்கள், இப்படியே நமக்கு நீண்ட காலமாக தெரிவித்துக் கொண்டே இருக்கிறார். நீண்ட காலமாக ஒரு தம்பி ஒரு ஆளுநர் எதிர்க்கிறோம். ஆனால் அதற்காக ஒட்டுமொத்த அதிகாரத்தையும் காவல்துறைக்கு துப்பாக்கியை கொடுத்து நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம் என்று சொன்னால் எத்தனை வரை இருக்கிறது? இப்ப நான் என்ன கேட்கிறோம், ஒரே ஒரு குழந்தை, என் குழந்தை, என் சகோதரி, என் பிள்ளை பாலியல் வன்முறை கொல்லப்பட்டான். அது போன வாரம் நடந்தது, இப்போ நேற்று நடக்கிறது, நாளை நடக்கும், தொடர்ச்சியாக நடக்கும். அது தடுப்பு திட்டம் இல்லை. இப்ப நான் கேட்கிறோம், என் பிள்ளைகளுக்கு புத்தகங்கள் இருக்கட்டும்,
பள்ளிக்கூடம் பை இருக்கட்டும், பேனா இருக்கட்டும், அதற்கு முன்பாக ஒரு துப்பாக்கி ஒரு கத்தி கொடுப்பதற்கு அனுமதிக்குமா இந்த அரசு? அனுமதிடா, அனுமதி. என் பிள்ளை கத்தியோடு நான் பள்ளிக்கூடத்துக்கு போக வேண்டும் நிர்பந்தம் ஏற்பட்டு விட்டது. நான் எத்தனை மணி நேரம் பாதுகாக்க முடியும்? இந்த அரசு பாதுகாக்குமா? பாதுகாக்க முடியாது, நானும் பாதுகாக்க முடியாது. அவளை தற்காத்துக் கொள்வதற்காக, பாதுகாப்பதற்காக அவள் ஆயுதம் ஏந்தி வைத்தவர் வேறு வழி இல்லை, வேறு வழி இல்லை. நீங்கள் எத்தனை பெரிய சட்டங்கள் வாட்டாலும் திருத்த முடியாது, அடைய மாட்டோம். ஏனால் இந்த வாழ்க்கை முறை, நீங்கள் கொடுத்த உணவு முறை, நீங்கள் கொடுத்த அரசு விழிப்புணர்வு, நீங்கள் கொடுத்த இந்த கட்டமைப்பு, இந்த அரசியல் கட்டமைப்பு எதுவுமே ஒன்றுமில்லை. நீ சட்ட நாளைக்கு போட்டாலும் அவன் கற்பனை செய்து தூக்குற போது தான் வந்து இருப்பான். நிர்பயா கொலை மும்பையில் நடந்த போது அந்த கைது செய்யப்பட்ட கிட்டத்தட்ட 3 பேரும் கடைசி அவன் என்ன சொன்னா தெரியுமா? எங்களை தூக்குற போட்டுருங்க, வெளியே விட்டுறாங்க, நானமா இருக்கு, வெக்கமா இருக்கு. சாவதுக்கு துணிந்தான். அவன் நீதிக்காகவோ உயிருக்காகவோ பயப்படல, ஆனாலும் பாதிப்பு நடந்து கொண்டே இருக்கிறது. அப்ப என்ன, நீங்க சட்டங்கள் போட்டாலும் நீங்க அதை சரி பண்ண முடியாது. காரணம், அந்த வாழ்வியல் முறை என்று கெட்டு போய்விட்டது. தினந்தோறும் சாராய கடை, தினந்தோறும் கேளிக்கை கூட்டுகள், உணவு முறை, பார்க்கிற பழக்க வழக்கங்கள், கலாச்சாரம் எல்லாவற்றையும் மண்மூடி கொடுத்துவிட்டு எப்படி நீங்க மட்டும் தடுக்க முடியும்? எப்படி தடுக்க முடியும்? எங்கள் தலைவர் ஈழத்தில் ஒரே ஒரு சிறுமியை கற்பழித்து விட்டாரு. ஒரு வயதானவர், 60 வயது. உடனே நீதிமன்றத்துக்கு போய் நீதிமன்றத்தின் மூலமாக அது தீர்ப்பு வருது. இதை எப்படி ஏற்றுக்கொள்வது? இதை கொடுக்க முடியாமல் என்ன சொன்னாரு? நீதிமன்றத்தின் வாயிலாக அவர் விடுதலை பெற்றால் கூட ஒரு பொது இடத்தில் சென்று அந்த பெரியவரை கூட்டிக் கொண்டு எந்த இடத்தில் அந்த சிறிய கற்பழித்தாரோ அதே இடத்தில் துவக்க வழி துப்பாக்கி விட்டு சுட்டுக் கொல்லப்படுகிறார் அவர். ஆனால் அந்த நீதிக்கு அப்புறமாக அந்த இடத்தில் ஒரு வாரம் அப்படிப்பட்ட சம்பவம் நடக்கல. எப்படி புரிந்ததானோ? அதற்கு முன்பாக தலைவர் அதுதான் தீர்வென்று திட்டமிடல. எங்கள் தலைவர் பிரபாகரன் துவக்க கொண்டு கற்பழிக்கப்பட்டவரை கொல்லப்பட்டதோடு முடிவு என்று திட்டமிடல. அது ஒன்றுதான் தீர்வென்று முடிவெடல. மக்களிடத்தில் அரசியல் புரட்சி செய்தார். பெண்களிடத்தில் துவக்கங்களை கொடுத்து இன விடுதலைக்காக, மொழி விடுதலைக்காக, பண்பாட்டு விடுதலைக்காக, தன் நாட்டு விடுதலைக்காக புலிகளாக மாற்றினார். அந்த அரசியல் ஒற்றை தீர்வுதான் என் மக்களிடத்தில் சென்று சேர்க்கிற அரசியல் தான் வழி நடத்த முடியும். இன்றாக இருக்கிறோம் எங்கள் சகோதரிகளோடு, என் உடன் பிறந்தாரோடு இருக்கிறான். எதற்கு? எங்களுக்கான அரசியல் புரிதல். நீங்கள் எத்தனை சட்டங்கள் போட்டால் இவன் திருத்த முடியாது, திருத்த மாட்டான். ஏனால் சட்டங்கள் போடுவதே நீங்கள் தான். இன்று நீதிமன்றம் இருக்கிறது. இந்த சிறுநீரத்தில் வெடித்து கிளம்பும். அது பெரிய பூதாகரமான பிரச்சனை இருக்கிறது. சிறுநீர் இயங்கிக் கொண்டிருக்கிற ஒரு நீதிமன்றம், மகளிருக்கு மகிழா நீதிமன்றம். அந்த மகிழா நீதிமன்றத்தில் பெண்களுக்கு எதிராக சில பிரச்சாரங்கள், பெண்களுக்கு பாலியல் தீண்டல்கள் நடந்து கொண்டிருக்கு. ஆனால் அங்கே இருக்கிற சகோதரிகள் அதை வெளியே பேச முடியாமல் விக்கி தவிக்கிறார்கள். ஏனென்றால் நீதிமன்றத்துக்குள்ளே நடக்கிற பொழுது இதை எப்படி சொல்வது? நீதிமன்றத்திலே இந்த அநீதி நடக்கிறது என்றால் இதை எப்படி கையாள்வது? இதை எதிர்த்து யார் பேசுவது, யார் போராடுவது என்று விக்கி தவிர்த்துக் கொண்டிருக்கிறார்கள். ஆனால் எத்தனை நாளைக்கு மூடி மறைக்க முடியும்? ஒரு காலம் மூடி மறைக்க முடியாது. இந்தியா என்பது நீங்கள் நினைக்கிற இந்த நீதிக்கானது அல்ல, நீதிக்கானது அல்ல. நீதிமன்றங்களிலும் நீதிபதிகளிடம் இந்த குற்றச்செயலை செய்து கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அது காலத்தின் தேவையில் தான் வெளிக்கொண்டாது வர முடியும். அதை புரிந்து வரும். இந்த நிலத்தில் நாங்கள் பேசுவது என்பதும் போராடுவது என்பதும் எம் அடுத்த தலைமுறைக்கான முதல் அரசியல் தான். அந்த அரசியலில் தினந்தோறும் நாங்கள் போராடி கொண்டிருக்கிற பொழுது என் பிள்ளைகளையும் பாதுகாக்க என்று போராடுவது பெரும் ஆவணமா இருக்கிறது. இருந்து போராட்டமே இல்லை. இது வேறு விஷயம் திரும்பிவிடக் கூடாது. நீங்க என்ன செய்றீங்க? இப்ப தனியார் பள்ளிகள் எல்லாம் சேர்ந்து அந்த சிறுமதி படித்த அந்த பள்ளிக்கூடத்திற்கு வாகனத்தை நாங்கள் தருகிறோம். ஒவ்வொரு குழந்தை, அந்த ஒவ்வொரு தனியார் பள்ளிகளும் அந்த பள்ளியை உடனடியாக இயக்க வேண்டும் என்று திட்டமிடுகிறது. அங்க பாடம் நடத்த முடியவில்லை என்பதால் உடனே புதன்கிழமையிலிருந்து ஆன்லைன் வகுப்புகளை தொடங்க இருக்கிறார்கள். ஆன்லைன் வகுப்பு தொடங்கப்பட்டு அங்கே பேருந்து எரிக்கப்பட்டதால் பேருந்து வசதி இல்லாத காரணத்தினால் அவங்க சுற்றி இருக்கிற தனியார் பள்ளியில் இருந்து 2 பேருந்து 3 பேருந்து 4 பேருந்து என்று ஒரு தனியார் பள்ளி பாதிக்கப்பட்டவுடன் அனைத்து தனியார் பள்ளிகளும் ஒன்றிணைந்து அவர்களுக்கு தோளோடு தோளாக இருக்கிறான். ஆனால் அதே தனியார் பள்ளிகள் இறந்து போன சிறுவதிக்கு ஒரு ஆறுதலை கூட சொல்லல. அவர் வீட்டு பக்கம் கூட போகல. அந்த சிறுமதியின் பணத்தை வைத்து அந்த தனியார் பள்ளிகளில் ஒரு வணக்கம் கூட செலுத்தல. எவ்வளவு தெரியுமா? இவ்வளவு கொடுமை. அவர் மாணவியரடா,
சமீபத்தில் தான் அவருடைய பேச்செல்லாம் நாளில் வந்து கொண்டிருக்கிறது. தமிழை பற்றி அவ்வளவு வீரியமாக பேசுறாரு, மொழியை பற்றி ஆளுமை இருக்கிறது, வரலாறை பேசுறான், திருவாசகம் படிக்கிறான், தேவாரம் படிக்கிறான். ஆனால் அவனை கொன்று குமித்து விட்டு அவன் செத்ததற்கு ஒரு இரங்கலை தெரிவிக்காத தனியார் பள்ளிகள், அந்த தனியார் பள்ளிக்காக வாரி வாரி பேருந்துகளை வழங்குவது, அவர்களுக்கு நிதி வழங்குவது என்று ஆதரவோடு இருக்கிறான். அந்த தனியார் பள்ளி உடனடியாக நாங்கள் தனியார் பள்ளிகள் இழுத்து மூட போகிறோம் என்று சொன்னால் எல்லாரும் ஆதரிக்கிறான், எல்லாரும் ஒட்டுமொத்தமாக ஒன்று திரண்டு நிற்கிறான். அப்படி என்றால் ஒரு தனியார் நிறுவனம் அரசுக்கு எதிராக எப்போதும் பயமுறுத்தலோடும் அச்சத்தோடும் இருக்கிறது. ஆனால் பாதிக்கப்பட்ட இறந்து போன எமது தங்கைக்கு ஒரு இரங்கலை கூட எந்த தனியார் பள்ளியும் நடத்த இறந்து போன மாணவிகள் எத்தனை ஆளும் மிக்கவா, பேச்சாளர் கொண்டவா, மொழியாற்றல் கொண்டவா, அவருக்கு என்று தனியார் பள்ளி ஒரு வணக்கம் ஒரு வணக்கம் செலுத்தக்கூடாதா, இரங்கல் தெரிவிக்க கூடாதா? செலுத்தல. ஆனால் அந்த பள்ளிக்கு இவர்கள் நிர்வாக வசதிக்காக ஒத்துழைக்கிறார்கள், நிர்வாக வசதிக்காக இவர்களுடைய ஒத்துழைப்பை கொடுக்கிறார்கள். இது பேராபத்தை விளைவிக்கக்கூடியது. தம் வீட்டில் இருக்கிற நமது பிள்ளைகள் இதே நேரத்தில் தான் படித்துக் கொண்டிருக்கிறது, இதே நேரத்தில் தான் தினந்தோறும் வாழ்ந்து கொண்டிருக்கிறது. இன்று நேற்று அங்கு நடந்தது, நாளை தென்காசி நடக்கும். இங்க என்ன கட்டமைப்பு இருக்கு தெரியுமா? நமது குழந்தைகள் பள்ளிக்கு போகிற பொழுது ஆசிரியர் என்ன சொல்றாங்க? பூ வச்சுட்டு வராத, பொட்டு வச்சுட்டு வராத, காலில் கொலுசு போட்டு வராத, தங்கத்திலான தோடுகளை போட்டு வராத, தலையில் விருப்பப்பட்ட மாதிரி செய்யக்கூடாது, போட்டு வரணும். எத்தனை பெரிய அறிவுறுத்தல் வரவேற்கிறோம், எதிர்க்கல. அது ஆசிரியர் என் பிள்ளைகளுக்கான உறவுமுறை, அதை போட்டு மதிக்கிறோம். என் பிள்ளைங்க என்ன சொல்லுவாங்க? தங்கத்தால் தோடு போடக்கூடாது, பித்தளை எல்லாம் போடணும், பிளாஸ்டிக் போடணும், கொலுசு போடக்கூடாது, கூலி எல்லாம் வரவேற்கக்கூடியது. ஆனால் அங்கே இருக்கிற அந்த அணியை பேசுவது யாரு? உங்கள் அரசு பள்ளியில், அரசு கல்லூரியில் இருக்க வசதி என்ன? சங்கரன்கோயில் பள்ளி என்பது தென்காசி கல்வி மாவட்டத்தில் சங்கரன்கோயில் பள்ளி வருது. அந்த தென்காசி கல்வி மாவட்டத்தில் இருக்கிற மிகப்பெரிய பள்ளி சங்கரன்கோயில் பள்ளி, அரசு பெண்கள் மேல்நிலை பள்ளி. கிட்டத்தட்ட 3000 மாணவிகள் படிக்கிறாங்க. அந்த அரசு மேல்நிலை பள்ளியில், பெண்கள் மேல்நிலை பள்ளியில் 300 கிராமத்தை சேர்ந்த என் பிள்ளைகள் அந்த பள்ளியில் படிக்கிறாங்க. அந்த பள்ளிக்கு விளையாட்டு திடல் கிடையாது, மதியத்திற்கு சாப்பிட்டு தட்டுகளுக்கு தண்ணீர் கிடையாது. பிள்ளைகள் வீட்டிலிருந்து 3 கோலையில் தண்ணி கொண்டு போனோம். ஒன்று குடிப்பதற்கு, ஒன்று முகம் கழுவதற்கு, இன்னொன்று கையால் கழுவதற்கு. அந்த குடிக்க தண்ணீர் கிடையாது. அங்கே வகுப்பறைகளில் பெண்கள் நாற்காலியே கிடையாது, தரையில தான் நம்ம இருக்கிற 6-7 படிக்கிற பிள்ளைகள். விளையாட்டு திறமை கிடையாது. உங்களுக்கு தெரியுமா? நெல்லை மாவட்டத்திலும் தென்காசி மாவட்டத்திலும் மிகப்பெரிய முக்கியமான தொகுதி சங்கரன்கோயில் சட்டமன்ற தொகுதி. அம்மையார் ஜெயலலிதாவுக்கு மிகவும் பிடித்தமான அவர்கள் ஆளுமிக்க தொகுதி. அங்கே அமைச்சராக இருந்தவர்கள் பெண்கள் தான். திமுக அதிமுகவுடைய பெண்கள்லாம் அமைச்சர்களாக இருக்கிறார்கள். ஆதிராவிட அமைச்சர் என்று அமைச்சர் பெருமக்கள் நீண்டகாலம் இருந்த தொகுதி. அந்த தொகுதியின் பெண்களுக்கு, ஒரு பள்ளியில் படிக்கிற பிள்ளைகளுக்கு விளையாட்டு மைதானம் கிடையாது, நீர் வசதி கிடையாது, குடிக்க வசதி கிடையாது, கழிவறை கூட மாட்டோம். அதை கேட்டா காலத்தில் போய் பார்த்தோமா? என் பிள்ளைகள் சொல்லுயா, என் பிள்ளைகள் சொல்லு. எத்தனை கேடு கட்டங்களும். ஒரு நிலத்தில் 3000 படிக்கிற பிள்ளைகளுக்கு வகுப்பறையில் எத்தனை ஆண்டுகாலம் படிக்கும்? 4 சிவன் பிள்ளையே 6ஆம் 12 7 வருடம் ஒரு சிவனை பார்த்துக் கொண்டு எப்படி ஒரு பிள்ளை படிக்கும்? அது படிப்பா? டீச்சர் முகத்தை பார்த்துக் கொண்டு, ஆசிரியர் முகத்தை பார்த்துக் கொண்டு 4 சுவரைக்குள்ளே வாழ்கிற 7 வருடம் வாழ்கிற பிள்ளை எத்தனை பெரிய மதிப்பெண் வச்சாலும் என்ன பயன்? என்ன பயன்? என்ன சொல்லுவான்? அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு அது ஆரியமானல். அடுப்பூது பெண்களுக்கு படிப்பதற்கு என்றால் அது ஆரியமானல். படிக்கின்ற பள்ளிகளுக்கு கற்பதற்கென்றால் அது திராவிடமானல். படிக்கின்ற பிள்ளைகளுக்கு கற்பதற்கென்றால் அது திராவிடமானல். ஆனால் எங்கள் தமிழ் தேசிய மாடல் என்ன தெரியுமா? எனக்கு உரிமையும் விடுதலையும் கொடுக்காத பொழுது அடுப்பும் படிப்பும் இருந்த செத்தால் என்னடா? இதுதான் எங்கள் தமிழ் தேசிய மாடல். எமது பிள்ளைகள் கேட்பது, எனக்கு படிப்பும் எனக்கு அடுப்பை விட எனக்கு உரிமையும் விடுதலையும், எனது முடிவை நானே தேர்வு செய்யணும். அது வாய்ப்பு இருக்கா? அது வாய்ப்பு இருக்காங்க. அந்த முறையை மாற்றணும். எமது பிள்ளைகளுக்கு அதன் உரிமையும் சுதந்திரத்தையும் விடுதலையும் கொடுப்பதுதான் அதற்கு அடுப்பு கொடுப்பதும் படிப்பு கொடுப்பதும். இதனால் என்ன கொடுத்தாலும் ஒண்ணு ஆகாது. ஒரு பள்ளி என்பது என் பிள்ளைகளை இத்தனையுமாக வஞ்சிக்க கூடாது. அவள் சுதந்திரத்தில் எதை செய்ய வேண்டும், எந்த ஆடை உடுத்த வேண்டும், எப்படி இருக்க வேண்டும் என்பது போல
அந்த நிர்வாகம் செயல்படணும். அதை புரிந்து கொள்ளணும். அவர் தொடர்ச்சியாக இந்த மண்ணிலே போராடி கொண்டே இருக்க தீர்மானிக்க கூடாது. அரசியல் கருத்து என்பதும் போராட்டம் என்பது ஒரு ஜனநாயக வடிவம். ஆனால் ஒரு கட்டத்தில் அந்த தனியார் பள்ளியில் இருந்தது போல தொடர்ச்சியாக நடக்கும். அது இப்போது உங்களுக்கு ட்ரெயிலர் தான், மாநிலத்தில் ட்ரெயிலர். இது தொடர்ச்சியாக எல்லா இடங்களும் நடத்தக்கூடும். இங்கே தனியார் பள்ளிகள் கண்காட்சி பள்ளிகள் மிகப்பெரிய அளவில் இருக்கு. நான் பலமுறை இந்த கூட்டத்தில் நேர்தலில் பலமுறை சொல்லியிருக்கிறேன். நீங்க குற்றாலத்தில் இன்று சுற்றுலாவை அனுமதித்து விட்டீர்கள். சரி, உலக சுற்றுலாத்தலமாக ஆக்குவதற்காக போராடி கொண்டிருக்கிறீர்கள். அதிமுக காங்கிரஸ் எவன் வந்தாலும் தேர்தல் அறிக்கையில் முதல் வாக்கு என்ன தெரியுமா? குற்றாலத்தை நாங்கள் உலக சுற்றுலாத்தலமாக மாற்றிவிடுவோம். என்ன கலந்திருக்கு? இந்த குற்றாலம் உலக சுற்றுலாத்தலமாக எதற்கு மாற வேண்டும்? எதற்கு மாறணும்? என் பிள்ளைகள் படிப்பதற்கு குடிப்பதற்கு நீர் இல்லை. ஆனால் ஒட்டுமொத்த நீரையும் சுற்றுலா நிலையங்களில் குடித்து கும்மாள விட்டு அறநிர்வாண தொழிலாளர்கள் பார்த்து கேவலமா இல்லை. அரசு பள்ளிக்கூடம் இருக்கு இதே பகுதியில, குடிக்கிறது எங்க நீர் தருவாரு? அந்த பிள்ளை அந்த தண்ணியை கொடுக்க முடியுமா? பிள்ளையெல்லாம் அரசு மருத்துவமனை இருக்கிறது, அந்த அரசு மருத்துவமனையில் நோயாளிகள் நீரை பாரு. ஆனால் குற்றாலத்திற்கு என்ன பேர் தெரியுமா? மூலிகை கலந்த நீர், மருத்துவ குணம் கொண்ட நீர். அதை போத்தனைகளுக்கு, மருத்துவர்களுக்கும், மருத்துவமனைகளுக்கும், நோயாளிகளுக்கும், குழந்தைகளுக்கும் கொடுக்கலாம். ஆனால் என்ன செய்யலாம்? அதை குடிச்சிட்டு கும்மாளம் விட்டு கறியை உடைச்சு பாட்டை உடைச்சு இரவு 1 மணிக்கு 2 மணிக்கு போய் சுற்றலாம். என்னடா உலகத்தில் சுற்றலாம்? அறிவார்ந்த மக்கள், சிந்திக்கக்கூடிய திறன் மக்கள், உலக மாநிலத்தை நேசிக்கிற எவனாவது ஒருவன் 1 மணிக்கு 2 மணிக்கு 3 மணிக்கு கறி எடுத்து குடிச்சு போய்ப்பாரா? எங்கேயாவது குடிக்காதா? அது அறிவியல் கொள்ள உருவாகுமா? அது சுற்றுலாவா? முதல்ல இல்ல. என் மக்களை மதிப்பது கேடுகட்டை ஈடுபடுத்துவது. இதே பக்கத்தில் குற்றாலத்தில் இருக்கு. 6 மணிக்கு மேல குடிக்காம இருக்க மாட்டான். 6 மணியோட கேட்ட மட்டும் போகாதுன்றோம். அந்த விடிய போகலாம். அது மேல வைக்கணும்னா அரை நிர்வாகத்தோடு நகர வழிகளில் அப்படி வருவோம். என் பிள்ளைகள் எப்படி படிக்கும்? என் பிள்ளைகள் எப்படி பள்ளிக்கூடத்துக்கு போவோம்? அதே பள்ளியில் தான் படிக்கிறது, அதே சாலையில் தான் போகிறது. நீ சுற்றுலா என்கிறவர்கள் இத்தனை கொடுமை நான் ஏற்க முடியுமா? நான் நீருக்காக போராடி கொண்டிருக்கிறவர்கள், நீருக்காக செத்துக் கொண்டிருக்கிறவர்கள், நீருக்காகவே நான் ஆர்ப்பாட்டங்கள் போராட்டம் செய்கிறவர்கள் என் கண் முன்னே இது சுற்றுலா என்கிறவர்கள் இந்த அளப்பரிய நீரை வீணாக்குவது, இரையமாக்குவது நேர்ந்தது இல்லையா? அந்த சுற்றுலாவில் இருக்கிறோம். மாங்காய் விற்பது, தேங்காய் விற்பது, கொய்யா விற்கிறதெல்லாம் தமிழ. சாலை ஓரம் நீவண்டியில் ஓட்டு விட்டுருப்பான், நடைபாதையில் விட்டுருப்பான். இந்த பகுதியில் வாழ்ந்த எவன் உடன் பிறந்தவன் மாங்காய் தேங்காய் 5 ரூபாய்க்கு 10 ரூபாய்க்கு விட்டு இருக்கான். ஆனால் ஒட்டுமொத்த வணிகர்களையும் மலையாளியும் ஆந்திரனும் கன்னடம் கொட்டாய் கருதுறான். எந்த விடுதியாக தங்கியிருக்கா? எந்த விடுதியில தங்கியிருக்காங்க? நாங்கள் குற்றாலத்துக்கு போனா அங்கே கிடைக்க போகும்டா, அங்கே கிடைக்க. ஆனால் நீங்கள் குளித்து கும்மாளம் விடுவது என் மக்களை வஞ்சிப்பதாக, என் குழந்தைகளை பார்த்து விடுவதாக இருக்கிறது. நீ கருத்து நடத்து. ஒரு நேரத்தின் வறுமை கருதி நாங்கள் மீண்டும் மீண்டும் பதிவு செய்கிறோம். பெண்களுக்கு எதிரான, குழந்தைகளுக்கு எதிரான எந்த வன்முறையும் நீங்கள் தடுக்கிறோம். அதுக்கு அரசு உடனடியாக முன்வரணும். நீங்கள் நிலத்திலே பிள்ளைகளுக்கு என்று தனி சட்டங்களை ஏற்றுங்கள். உடனடியாக எந்த பள்ளியிலும் இது போன்ற சம்பவங்கள் நடக்கக்கூடாது. நடக்கக்கூடாது. என் பிள்ளைகளுடைய பாதுகாப்பை நீங்கள் உறுதிப்படுத்தணும். நீங்கள் அதற்காகத்தான் அரசு. இல்லை என்றால் மீண்டும் பேனாவத்தை சீப்பு வைத்த பொட்டு வைப்பம் தலைஞ்சா அது பேராமத்தை விளைவிக்கக்கூடிய என்று கூறிக்கொண்டு, ரெண்டு கொண்ட உறவுகளே, நாடிலிருந்து, பூவிலிருந்து, பொட்டிலிருந்து, தன் நகரமிலிருந்து, கணவனிலிருந்து எல்லாம் இழந்த எவர் பாட்டி கண்ணகி இறுதியாக பாடிய பாடல், கடைசியாக பாடிய பாடல் என்ன தெரியுமா? பசு பத்திரி பண்டில் அறவோர் விட்டு அந்தர் பக்கம் விட்டு தீயோர் பக்கம் சேர்கதை என்று பாடினார். பசு விட்டு, பத்திரி பண்ற விட்டு, அறவோர விட்டு, அந்தனரை விட்டு, பசி கிடப்பற விட்டு, ஆனால் நான் மூட்டுகிற அந்த தீயானது தீயோர் எண்ணங்களை மட்டும் சுற்றி தீயாக்கு என்று இரையாக்க என்று பாடினார். மாநிலையை விட்ட வேண்டுவார். எல்லாம் இழந்தா, நாட்டை இழந்தா, உயிர் இழந்தா, புருஷன் இழந்தா, கொட்டை இழந்தா, எல்லாமே இழந்தா. ஆனா எல்லாம் இழந்தாலும் தன் வயது சரித்திரம் எல்லாரும் சேர்த்து நாசமா போய் என்று பாடுற பசு பத்திரி பள்ளி அறவோடு அந்த தீயோர் பக்கம் சேர்கதி என்று பாடுறார். அதுபோலதான் இந்த பிள்ளைகள் எல்லாவற்றையும் இழந்து, அதிகாரம் இழந்து, ஆட்சி இழந்து, நிலம் இழந்து, மொழி இழந்து, பண்பாடு இழந்து, கலை இழந்து, எல்லாவற்றையும் இழந்து நிர்கதியாக எமது முப்பாத்தால் கண்ணடியை போல நிற்கிற இந்த பிள்ளைகள் சபிக்கிறோம். எப்படி சொல்றோம்? எல்லாரும் செத்துறாத, எல்லாரும் எரிச்சாத நிறுத்தி என் இனத்தை எவன் வேறெடுக்க நினைக்கிறானோ அந்த எண்ணத்தை மட்டும் நாங்கள் வேறெடுப்போம் என்று கூறிக்கொண்டு
பாரியது பூங்கொட்ட ராயின் யானை வெறும் முடிதாக கூறி பிறந்து கொண்டவர்களே, பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்பே நமக்கு முப்பாத்தா நமக்கென்று எழுதி வைத்த குரல் உறவுகளே, பாட்டன் திருவள்ளுவன் நமக்கென்று எழுதி வைத்த குரல் பாரியது பூங்கொட்ட ராயின் யானை வெறும் முடிதாக கூறி என்ன சொல்றான்? ஒரு தடித்த யானை, உடலை பெருத்த யானை, தந்தங்களை நீளமாக உடைய யானை, புதிக்கைகளை பலமாக உடைய யானை, போர் களத்திலே யானை நின்றால் படையே நடுங்கக்கூடிய யானை. தமிழர் சொல்லாடலே யானை இருந்தாலும் ஆயிரம் பொன், இறந்தாலும் ஆயிரம் பொன் சிறப்புப்பட்ட யானை. இத்தனை சிறப்புப்பட்ட யானை ஒரு யானை மட்டுமல்ல, 100 யானை மட்டுமல்ல, 100 யானை கூட்டங்கள் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய, மண்டை சிறிய, காலை சிறிய, உடலை சிறிய ஒற்றை புலி வந்து உருங்கினால் நிற்காது சிதறி ஓடுவது எழுதுகிறான் உறவுகளே. பாரியன் பூங்கொட்ட ராயின் யானை வெறும் புலிதாக புலி. அதுபோல இந்த மண்ணிலே பணம் அடைத்த அதிமுக, குண்டர்கள் அடைத்த திமுக, காங்கிரஸ், பாரதிய ஜனதா, கம்யூனிஸ்ட் என்று எத்தனை மைய பண முதலில் வந்து நின்றாலும் உருவத்தில் சிறிய உங்கள் வயிற்றில் பிறந்த இந்த மண்ணை நேசிக்கக்கூடிய ஒற்றை பிள்ளை நாம் தமிழர் என்ற பிள்ளை வந்து உரிமையால் அனைத்து கட்சிகளும் பிள்ளைகளால் தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று கூறிக்கொண்டு வாய்ப்பு தந்தமைக்கும் கேட்டமைக்கும் நன்றி விடைபெறுகிறேன். நாம் தமிழர்.